ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு சுடுதண்ணி காய வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போது நான் 400 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை சுடு தண்ணிக்குள்ளே சேர்த்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா இந்த அளவுக்கு வெந்து வரும்போது நம்ம ஒரு துளி எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாஸ்தா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய் ஃப்ரெண்ட், நீங்களும் கடலெண்ணெய் சாப்பிடுங்க. கடலெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியம். பசங்களுக்கு வெளியே பாஸ்தா வாங்கி கொடுக்காம வீட்டில் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணுங்கள். முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. 4 பட்டை, 4 லவங்கப்பூ சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது புதினாவும் வெங்காயமும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற 4 தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது தேவைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆரோக்கிய செய்தியை கேட்கலாம். இது பேர் உளுவுல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுவில் இன்னொரு பேரை சொல்லுவாங்க, கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உளுவில் வாரத்துக்கு ஒரு முறை குழம்பு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெயிட் தானாகவே லாஸ் ஆகும். நீங்கள் அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்போது கூட நீங்கள் இந்த உளுவில் வறுத்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உளுவில் சாப்பிடும்போது நரம்பு ஸ்ட்ரென்த் நிறைய கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வாங்கி இந்த உளுவில் பயன்படுத்துங்க. உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் இதுக்குள்ளே பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை இல்லாத பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.